விஜய் அம்மாவும் விடுறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ காவேரியும் வராங்க. காவேரியை பார்த்தோன்னே, என்ன மிஸ் இன்றைக்கி நாங்கள் வர அதே டைமில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போங்கம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் வாங்க நம்ம ஒன்றாவே போகலாம். இல்லைம்மா நீ போ, அப்பாட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, நேற்று உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருந்தப்போ உங்களுடைய டைரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தவங்க டைரி படிக்கிறது ரொம்ப தப்பான விஷயந்தான், இல்லைனால சொல்லலை, ஆனால் அதை படித்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் உங்களுடைய ஒய்ஃபோட பேர் காவேரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் நினப்பா தான் என் பொண்ணு காவேரின்னு பேர் வச்சுருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ என்கிட்ட எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் காமிக்கிற ஒரு ஃபோட்டோ அதுதான் உங்கள் ஒய்ஃபான்னு காமிக்க ஓகேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, காவேரியுடைய ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து காவேரியுடைய ஃபோட்டோவே காமிக்கிறாங்க. என்னங்க விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடுறீங்களாவா, ஒழுங்காக பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்குங்க சார் இத்தனை நாளாக மறைச்சிங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கிறீங்க, என்ன நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் அம்மாட்டே காலைல நான் கேட்டிருந்திருப்பேன், ஆனால் தேவையில்லாமல் எதுக்கு, வீட்டில் எல்லோரும் இப்போ அக்கா இல்லை மாமா எல்லோரும் இருக்காங்க, பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம், என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்கள், எனக்கு இதை பார்த்ததுலேருந்து எனக்கு நைட்லேருந்து தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு டைரி காமிக்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க என் டைரி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜய் ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இந்த டைரி எடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை முடிவுக்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது, உங்களை மாதிரியே தான் என் ஒய்ஃப் இருப்பா, அதனால தான் நான் கல்யாணமே பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களை சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கேங்க, இப்போ விஷயம் வெளில வந்தோன்னே இப்படியெல்லாம் மாற்றி சொல்லுவீங்களா நீங்கள், இப்போ வரைக்கும் என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க, ஆனால் இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க மிஸ், அது எப்படிங்க என் பேராக தான் உங்களுடைய ஒய்ஃபோட பேராகவும் இருக்கும், என்னை மாதிரியே இருப்பாங்க, இதெல்லாம் எப்படி என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், என்ன மாதிரியே இருக்கட்டும், என் பேராகவே இருக்கட்டும், சரியா, அது எப்படிங்க எங்கள் அம்மா கூடவா உங்கள் அத்தை மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் சந்தேகம் வந்தோடனே உடனே என்னுடைய பழைய அக்கௌண்ட்லேருந்து மெயிலில் எல்லாத்தையும் செக் பண்ணேன், என் மெயிலில் ஃபோட்டோ ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன், அதில் பார்த்தா எல்லா ஃபோட்டோஸும் இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வரிசை எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ அது உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை இன்னும் ஏதாவது போய் சொல்லலான்னு ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் நான் எதுவும் இப்போதைக்கு சொல்கிற நிலமையில் இல்லை, சொல்கிற சூழ்நிலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வேறு வழியே இல்லாமல் விஜய் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்குங்க எவ்வளோ நாள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எதுவுமே மறைக்கணும்லாம் மறைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்கிறப்போ, போதுங்க விஜய், இனிமேல் என்னை நம்ப வச்சு என்னை பைத்தியகாரியாக்கும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது கோச்சிக்காதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சும்மா அந்த மிஸ்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் தானே உன் ஒய்ஃப் தானே, உங்களுக்கு அந்த அம்மு தானே என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, போதுங்க இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, ஃபஸ்ட்டு கார் எடுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேன்னு சொன்னாதான் வருவீங்களா, கார் எடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயும் கார் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு சொல்லுங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகணுமா, நேராக உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு, அங்கே ஏன் போக மாட்டிங்களா, அது என் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சா, ஏதாவது தலைக்கீடு வலிக்க போகுது, இவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனேன்னா தாத்தா பார்த்தோன்னே, ஏன் தாத்தா இவர் தான் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல, எத்தனை தடவை நான் வீட்டுக்கு வந்திருப்பேன், உங்கள்கிட்ட நான் பேசியிருந்திருப்பேன், இவருக்கு பொண்ணு பார்க்கணும் கூட நான் பேசினேன், அப்போ கூட உங்கள்கிட்ட என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு தோண்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா அப்படியே விஜய் பார்க்குறாரு. என்ன நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்க, அவரை பார்த்தா மட்டும் என்ன ஆக போகுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி உன்னுடைய உடல்நிலை இல்லை, நீங்கள் எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லாதீங்க, சொல்லி என்னை சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க, இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இல்லை அது அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, யாருனாலும் எதுவுமே சொல்ல முடியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது சொல்லக்கூடாதுலாம் யாருமே இங்கே நினைக்கல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ இல்லை காவேரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சொல்கிறாங்க, டே இதுக்கு மேலே எதுவும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய சித்தி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் பண்ண வேலை தான் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு காவேரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச தயாராக இல்லை, நான் கிளம்புறேன், ஏன் இப்படி தான் என்னையும் என் பொண்ணை பிரித்து வச்சிட்டிங்களே, இப்போ திரும்ப நான் பேசுகிறேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் என் பொண்ணுக்கு என்கிட்ட இருந்து பாசமே கிடைக்காம போயிடுச்சில்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி எதுவுமே தெரிஞ்சு பண்ணணும்னு பண்ணல, அவங்க ஏதோ எனக்கு ஒரு நல்லதுக்காக பண்ண போய் அது கடைசியில் ஆயிடுச்சு,
ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டுன்னெலாம் நான் பேச வரல, தப்பு தான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே நடந்த விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க நம்ம வந்து காரணம் காமிக்க மாதிரி தான் இருக்குது ஒழிஞ்சு இவங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, உங்கள் தாத்தாவும் பாட்டியும் பண்ண விஷயத்துக்கு நான் என் பொண்ணை வந்து பிரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்க, இதுக்கு மேலே எங்கிட்ட எதுவும் வந்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கோவமாக கிளம்பவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னு வந்துட்டு அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. என்னடி ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் போன கையோடு வந்துட்டேன், என்ன ஸ்கூல் லீவா, ஏன் அவ்வளோ கோவமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மா நிறுத்துமா, எப்போ பார்த்தாலும் இப்படியே ஏதாவது பேசி என்னை வந்துட்டு அப்படியே மைண்டை மாற்றுறதுலே இருக்காத, ஏம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், இல்லடி அது வந்து சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே அக்கா தங்கச்சி எல்லாருமே நின்றுட்டுருக்குறாங்க. இல்லை காவேரி, இது வந்து கொஞ்சம் குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, என்கிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கீங்களே, எத்தனை தடவை நான் கேட்டேன், ஏதாவது நான் வந்து மறந்துட்டு நான் முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட சொல்லணும்னு யாருக்குமே தோணலையில்ல, யாரு ஏமாம்மா உங்களுக்கு கூட தோணலையில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க. இல்லை காவேரி, உன் உடல் கண்டிஷன் அதை எப்படி அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இதே தான் பதில் சொல்கிறாரு, நீங்களும் அதே தான் பதில் சொல்கிறீங்க, அப்படி என் உடம்புக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இங்கே யாரும் நினைக்கவே இல்லை, உனக்கு வந்துட்டு டாக்டர் பழசெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், உன்னுடைய மைண்டுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரி எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, என் பொண்ணு இத்தனை நாளாக அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் ஏங்கி போயிருந்தா, ஒரு டீச்சராக இருந்த பார்வையிலே என்னால் அதை பார்க்க முடியல. இத்தனை நாள் அந்த பொண்ணு பிஞ்சு குழந்தை எவ்வளோ தூரம் வந்துட்டு அம்மா இல்லைன்னு சொல்லி ஏங்கி போயிருந்திருப்பா, எத்தனை பேர்த்த பார்த்து மனசு வருத்தப்பட்டிருப்பா, உங்களுக்கு அதெல்லாம் வேதனையே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எது கேட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, போது யார் எனக்காக எதுக்காக வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதீங்க, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி சொன்னால் கேளு காவேரின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. போது நிறுத்துங்க, இங்கே பாரு காவேரி, எல்லா விஷயம் இப்போ தெரிஞ்சிச்சல்ல, இனி என்ன நீ அவரோட சேர்ந்து வாழலாமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிக்கா, நானே வந்து எல்லாத்தையும் கேட்குறேன், அவங்க வீட்டில் இதே தான் சொல்கிறாங்க, நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க, அவங்க வீட்டில் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என் குழந்தை எங்கிட்டருந்து பிரிச்சிருக்காங்க, நீ அவரோட சேர்ந்து வாழ வேண்டாம்னு நீங்கள் சொன்னீங்களா, சரி ஓகே, நான் எங்கள் பொண்ணை நாங்கள் பேத்தியோட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு வந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்லம்மா, ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலாவே இல்லையாம்மா, டெய்லி எனக்கு கூட தான் இருந்துட்டுருக்கேன், சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி, இப்படி வார்த்தையெல்லாம் என்னை கொள்ளாத தயவுசெய்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ ஒரே வார்த்தையில் சொல்கிற, என்னால் இதை இந்த 5 வருஷத்து கேப் என்னால் ஏற்றுக்க முடியல, எனக்கு மற்றதெல்லாம் கூட என்னால் பரவாயில்ல, என் குழந்தை இத்தனை நாளாக பிரிஞ்சு நானும் இருந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் வந்துட்டு அம்மா பாசமே இல்லாமல் இத்தனை நாளாக வந்துட்டு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 3 தடவை அந்த பொண்ணு நினச்சிட்டு இருந்திருக்கா, இதெல்லாம் நான் வந்துட்டு ஏற்றுட்டு சலிச்சுக்கிட்டு போகணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியுது, அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருடி நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேல் பேசி என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நீ ஈஸியாக சொல்லிட்டேன், உனக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்து உன் பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருந்தா நீ எப்படி சொல்லியிருப்ப, இப்படி தான் இருப்பியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு நீ ரொம்ப கோவத்தில் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது, தயவுசெய்து விடு, எதாவது நடந்து முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எங்கள் குழந்தைகிட்ட என்கிட்ட இருந்து பாசமே அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு, அவளுக்கு அது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு இதாக தான் குறையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சுல, இனிமேல் நீ அம்மாவோட சேர்ந்து இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் சொல்கிற காரணத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஜயும் வந்துடுறாரு. விஜய் சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம சேர்ந்து ஒன்றா வாழ்வோம், பழசு நடந்து முடிஞ்சதெல்லாம் பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட எதுவும் நான் பேச தயாராக இல்லை, எத்தனை தடவை நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் நான் கூட பேசி இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.